Hello everyone, welcome to SGSD Learning. நம்ம இப்போ யூனிட் 1 ஃபிசிக்ஸில் இருக்க புக் பேக் நியூமெரிக்கல்ஸ் பார்க்க போகிறோம். ரோமன் நம்பர் 7ல் ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, two bodies have a mass ratio of 3:4. The force applied on the bigger mass produces an acceleration of 12 meter per second square. What could be the acceleration of the other body if the same force acts on it? இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரெண்டு பாடி மாஸ் கொடுத்துருக்காங்க. m1 m2னு ரெண்டு பாடி மாஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 3:4னு கொடுத்துருக்காங்க. அப்போது m1 m2 அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். அப்போ மாஸ் 1ஓட இது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3 கொடுத்துருக்காங்க. அப்போ m1ஓடது 3 kg, m2ஓடது 4 kgன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆக்ஸலரேஷன் 12 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. எதோட ஆக்ஸலரேஷன்னு சொல்லியிருக்காங்கன்னா பிக்கர் மாஸ். இப்போது இது ரெண்டுத்துல எது பிக் மாஸ், 4 kg தானே பெரிய மாஸ். ஸோ இதோட ஆக்ஸலரேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 12 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. வாட் குட் பி த ஆக்ஸலரேஷன் ஆஃப் த அதர் பாடி? அப்போ அதர் பாடியோட ஆக்ஸலரேஷனாக என்ன இருக்குது, இப்போது இந்த 3 kgோட ஆக்ஸலரேஷன் தான் என்னன்னு கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போது A1 நமக்கு என்னென்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் த சேம் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் இட். இப்போது ரெண்டுத்துலேயுமே சேம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிருந்தா இப்போது இங்கே இருக்கிற ஆக்ஸலரேஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, m1 3 kg, m2 4 kg. அதே மாதிரி பெருசாக இருக்கிற மாஸோட ஆக்ஸலரேஷன் A2 வந்து 12 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், A1 என்ன கண்டுபிடிக்கணும். அப்புறம் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டு ஃபோர்ஸும் சேமாக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது F1 ஈக்குவல் டு F2ன்னு எடுத்துப்போம். இப்போது நார்மலாக நமக்கு ஃபோர்ஸ் ஃபார்முலா என்னன்னு தெரியுமா, F இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன். ஸோ அப்போ F1க்கு எப்படி வரும், m1 a1, F2க்கு m2 a2. ஸோ m1ஓடது நமக்கு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, 3 kgன்னு கொடுத்துட்டாங்க. 3 நமக்கு a1 தான் கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு m2 என்ன கொடுத்துருக்காங்க 4 இன்ட்டு a2 என்ன கொடுத்துருக்காங்க 12. எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோமா. நெக்ஸ்ட்டு இப்போது இங்கே இருக்கிற 3 மல்டிப்ளைல இருக்கா. இப்போது ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரப்போ என்ன ஆகிடும், டிவைட் ஆகிடும். ஈக்குவல்ட்டுக்கும் இந்த சைடு ப்ளஸில் இருந்துச்சுன்னா இந்த சைடு வரப்போ மைனஸாக இருக்கும். மைனஸ் இருந்துச்சுன்னா ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரப்போ ப்ளஸ்ஸாக மாறும். மல்டிப்ளைல இருந்துச்சுன்னா இந்த சைடு வரப்போ டிவைட் ஆகும். டிவைடாக இருந்துச்சுன்னா இந்த சைடு வரப்போ மல்டிப்ளை ஆகும். அப்போது இந்த சைடு 3 வந்து மல்டிப்ளைல இருக்குது. அப்போ இந்த சைடு வரப்போ என்னவாயிடும், டிவைட் ஆகிடும். நெக்ஸ்ட் என்னது 4 இன்ட்டு 12 டிவைடட் பை 3ன்னு இருக்குது. நெக்ஸ்ட் 4 3s என்னன்னு பார்ப்போமா. 4 இன்ட்டு 12s 2 4s 8. நெக்ஸ்ட்டு 1 4s 4. அப்போ 48 டிவைடட் பை 3ன்னு கிடச்சிருச்சு. இப்போ நார்மலாக டிவைட் பண்ணலாமா. 3யும் 48யும் டிவைட் பண்ணால் 3 1s 3 ரிமைன். நெக்ஸ்ட் பேலன்ஸ் என்ன வரும் 1. இந்த 8 கீழே இருக்குமா. நெக்ஸ்ட்டு 3 6 18. இப்போது குவாஷன்ட் என்ன இருக்குது 16. அப்போ A1 ஈக்குவல் டு 16 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். யூனிட் கண்டிப்பாக போடணும். ஆக்ஸலரேஷனோட யூனிட் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். செகண்ட் சம், a ball of mass 1 kg moving with the speed of 10 meter per second rebounds after a perfect elastic collision with the floor. Calculate the change in linear momentum of the ball. இப்போது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, பாலோட மாஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா 1 kg இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போது அது எவ்வளோ ஸ்பீடில் போகுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் அந்த பால் வந்துட்டு மூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது பர்ஃபெக்ட் எலாஸ்டிக் கொலிஷன்னா இப்போ நம்ம எவ்வளோ ஸ்பீடில் வந்துட்டு அது கீழே ஃப்ளோவில் ஹிட் பண்ணிட்டு திருப்பி மேலே வருது. எலாஸ்டிக் கொலிஷன் இப்போ நம்ம ரப்பர் பேண்டை ஸ்டிச் பண்ணிட்டு விட்டால் திருப்பி அது ஒரிஜினல் பொசிஷன் வர மாதிரி, இப்போ நம்ம பாலை மேலேருந்து ஃப்ளோவில் கீழே தூக்கி போட்டால் அது திருப்பி நம்ம கரெக்டான பொசிஷனில் அதே ஸ்பீடில் வரும்ல, அதுதான் பர்ஃபெக்ட் எலாஸ்டிக் கொலிஷன் சொல்கிறாங்க. அப்போ இங்கே எவ்வளோ ஸ்பீடில் போகுதுன்னா 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் போகுதுன்னா அப்போ நமக்கு வரும்போது என்ன ஸ்பீடில் தான் வரும், 10 மீட்டர் பர் செகண்டில் தான் வரும். ஆனால் இங்கே என்ன வரும்னா, இப்படி வரப்போ பாசிட்டிவில் இருந்துச்சுன்னா நமக்கு ரீபவுண்ட்ஸ் ஆகி வரப்போ எப்படி இருக்கும், -10 மீட்டர் பர் செகண்டில் இருக்கும். அப்போது என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா, சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம் ஆஃப் த பால் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, மாஸ் வந்து 1 kg, இனிஷியல் வெலாசிட்டினா நம்ம பாலை வந்துட்டு ஃப்ளோருக்கு போடுறோம். அப்போ இனிஷியல் வெலாசிட்டி u எவ்வளோ இருக்குது, 10 மீட்டர் பர் செகண்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபைனல் வெலாசிட்டினா என்னது, பால் வந்து அந்த ஃப்ளோரில் பட்டு ரீபவுண்ட்ஸ் ஆகி திருப்பி வருது. அது எவ்வளோ, v ஈக்குவல் டு -10 மீட்டர் பர் செகண்ட். ஏன்னா ரீபவுண்ட்ஸ் ஆகி வர்றதுனால -10 மீட்டர் பர் செகண்ட். நெக்ஸ்ட்டு
சேஞ்ச் இன் மொமெண்டம் தானே கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நமக்கு சேஞ்ச் இன் மொமெண்டமுக்கு என்ன ஃபார்முலான்னு தெரியுமா? mv மைனஸ் mu. mனா மாஸ், vனா ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் m நெக்ஸ்ட்டு இனிஷியல் வெலாசிட்டி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நமக்கு மாஸ் என்னன்னு தெரியுமா? 1 இன்ட்டு ஃபைனல் வெலாசிட்டி என்னது? -10. இங்கே இருக்கிற ஃபார்முலாவில் இருக்க மைனஸ் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு m என்ன கொடுத்துருக்காங்க? 1. இனிஷியல் வெலாசிட்டி என்ன? 10. இப்போது 1 இன்ட்டு -10 என்னது? -10. நெக்ஸ்ட்டு 1 இன்ட்டு 10 என்னது? 10. இங்கே இருக்கிற மைனஸ். ஸோ -10 -10 நம்ம ஆட் பண்ணி என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணி நம்ம மைனஸ் சிம்பிள் போடுவோம். அப்போ 10 10 20 மைனஸ் சிம்பிள் போட்டாச்சு. அப்போ -20. இப்போ யூனிட் எப்படி வந்திருக்குன்னா, மாஸோட யூனிட் என்ன? ஆக்சுவலி கேஜி. கொஷினில் மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1 kg. அப்போ மாஸோட யூனிட் என்னது? கேஜி. நெக்ஸ்ட்டு வெலாசிட்டியோட யூனிட் என்ன? அதுவும் கொடுத்துருக்காங்க மீட்டர் பர் செகண்ட். ஸோ அப்போ சேஞ்ச் இன் மொமெண்டமோட யூனிட் என்ன? கேஜி மீட்டர் பர் செகண்ட். Third sum, a mechanic unscrew a nut by applying a force of 140 Newton with a spanner of length 40 cm. What should be the length of the spanner if a force of 40 Newton is applied to unscrew the same nut? இப்போது ஒரு நட் இருக்குது, அதை என்ன பண்ணுறாங்கன்னா மெக்கானிக் அன்ஸ்க்ரூ பண்ணுறாங்க. எதை வச்சு அன்ஸ்க்ரூ பண்ணுறாங்கன்னா ஸ்பேனர் வச்சு அன்ஸ்க்ரூ பண்ணுறாங்க. இப்போது எவ்வளோ ஃபோர்ஸ், நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து தான் அன்ஸ்க்ரூ பண்ண முடியும். அப்போ கொடுக்குற ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கா? 140 நியூட்டன் கொடுக்குறாங்க. அப்போது அந்த ஸ்பேனரோட லென்த் எவ்வளோ இருக்கா? 40 சென்டிமீட்டர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வாட் ஷுட் பி த லென்த் ஆஃப் த ஸ்பேனர்? இப்போது அதே சேம் நெட்டு எடுத்திருக்காங்க. அப்போ இங்கே எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து ஓப்பன் பண்ணி அன்ஸ்க்ரூ பண்ணுறாங்கன்னா 40 நியூட்டன் கொடுக்குறாங்க. அப்போது இங்கே இருக்கிற ஸ்பேனரோட லென்த் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்குறாங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஃபோர்ஸ் F1 என்ன கொடுத்துருக்காங்க? 140 நியூட்டன். செகண்ட் அந்த ஸ்பேனரோட F2 என்ன கொடுத்துருக்காங்க? 40 நியூட்டன். நெக்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பேனரோட லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 40 சென்டிமீட்டர். ஆனால் செகண்ட் ஸ்பேனரோட லென்த்து வந்து நமக்கு தெரில. ஸோ அதுதான் நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன்? சென்டிமீட்டரில் கொடுத்துருந்தா நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? மீட்டராக மாற்றணும்னு சொல்லியிருக்கேனா? ஸோ எப்படி மாற்றணும்னா 40 சென்டிமீட்டரில் கொடுத்து மீட்டராக மாற்றினாங்கன்னா டிவைடட் பை 100 பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ 40 இப்போ கீழே இருக்கிறப்ப எப்படி இருக்கும்? 10 ஸ்கொயராக இருக்குமா? இப்போ இந்த 10 ஸ்கொயரை மேலே கொண்டு போனால் எப்படி மாறிடும்? 40 இன்ட்டு 10⁻² மேலே வரப்போ -2 மீட்டராக மாறிடும். ஸோ 40 இன்ட்டு 10⁻² மீட்டர் லென்த் ஒன்றை மாற்றியாச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? லென்த் 2 கண்டுபிடிக்கணும். ஸோ அக்கார்டிங் டு பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட் படி என்னதுன்னா m1 = m2. அப்போது நம்ம மொமெண்ட் ஃபார்முலா என்ன படிச்சிருக்கோம்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டின்னு படிச்சிருக்கோமா? டினா என்னது? டிஸ்டன்ஸும் எல்லும் சேம் தான். ஸோ F1 × L1 F2 × L2. நெக்ஸ்ட் இப்போ F1 என்ன கொடுத்துருக்காங்க? 140 இன்ட்டு L1 என்ன கொடுத்துருக்காங்க? நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம், சென்டிமீட்டர் டு மீட்டராக மாற்றணும். 40 × 10⁻². நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு F2 என்ன கொடுத்துருக்காங்க? 40 × L2. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? L2 தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ L2 அங்கேயே இருக்கட்டும். இப்போது இது அப்படியே இங்கே இருக்குது. இங்கே மல்டிப்ளையில் இருக்க 40 இந்த சைடு வந்துச்சுன்னா என்னவாயிடும்? டிவைட் ஆகிடுமா? ஸோ டிவைட் ஆகிடுச்சு. அப்போ இந்த 40யும் நியூமரேட்டரில் இருக்க 40யும் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 140 × 10⁻² அப்படின்னு இருக்குது. அப்போது 10⁻²னா என்ன பண்ணணும்னா பின்ன லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 1.4 மீட்டர். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? the length of the spanner 2 என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 1.4 மீட்டர். Fourth sum, the ratio of masses of two planets is 2:3 and the ratio of the radius is 4:7. Find the ratio of their accelerations due to gravity. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது இங்கே மாஸ் 2 பிளானட்டோட மாஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 2:3. அப்போ ஒரு பிளானட்டோட மாஸ் என்னது? 2, இன்னொரு பிளானட்டோட மாஸ் என்னது? 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு த ரேஷியோ ஆஃப் த ரேடியஸ். இப்போது இந்த பிளானட்டுக்கு இருக்கிற ரேடியஸ் வந்து 4, அதே மாதிரி இந்த பிளானட்டுக்கு இருக்கிற ரேடியஸ் 7 அப்படி எடுத்திருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் பிளானட், இது செகண்ட் பிளானட், இது ஃபர்ஸ்ட் பிளானட், செகண்ட் பிளானட்டோட ரேடியஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம். ஆனால் அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா ஆக்சிலரேஷன்ஸ் டியூ டு கிராவிட்டி. ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டினா இதோட கிராவிட்டி என்னவா இருக்கும், இதோட கிராவிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. ரேஷியோனா G1:G2ல எழுத சொல்கிறாங்க.
இப்போது அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ரேஷியோ ஆஃப் m1 is to m2. m1 ஓடது 2, m2 ஓடது 3 மாஸ். நெக்ஸ்ட்டு r1 வந்து 4, r2 வந்து 7 பிளானட்டோட ரேடியஸ். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா g1 is to g2 ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி என்னென்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி ஃபார்முலா என்னன்னு தெரியுமா? g is equal to capital G m by r square. capital G னா யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், mனா மாஸ், rனா ரேடியஸ் ஆஃப் த பிளானட். இப்போ என்ன பண்ணுவோம், ரெண்டு பிளானட் கொடுத்துருக்காங்களா, g1 g2. அப்போ g1 ஓட ஃபார்முலா என்ன, g m1 divided by r1 square, g2 gm2 by r2 square. நமக்கு g வந்து எந்த பிளானட் எடுத்தாலுமே கான்ஸ்டன்ட் தான், யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் மாறாது. ஸோ ஜிக்கு நம்ம 1 2 போடக்கூடாது, ஏன்னா ஜின்றது கான்ஸ்டன்ட். அப்போது gm1 by r1 square gm2 by r2 ஸ்கொயர்னு எழுதிட்டோம். ஏன்னா இதோட மாஸ் ரெண்டுத்துலையும் இருக்கிறது டிஃப்ரெண்ட், ரேடியஸ் இது ரெண்டுத்துலையும் இருக்கிறதும் டிஃப்ரெண்ட். இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, g1 by g2. அப்போ g1ஓட சப்ஸ்டிட் பண்ணுங்கள், gm1 by r1 ஸ்கொயர் டிவைடட் பை gm2 by r2 ஸ்கொயர் நம்ம சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ஸோ ஜியும் ஜியும் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் மேலே என்ன இருக்குது, m1 by r1 ஸ்கொயர் இருக்குது. இப்போது இங்கே இருக்கிற m2 by r2 ஸ்கொயர் மேலே வரப்போ என்ன ஆகிடும், ரெசிப்ரோக்கலாக மாறுமா, கீழே இருக்கிறது மேலே, மேலே இருக்கிறது கீழேன்னு வந்துடும். அப்போ r2 ஸ்கொயர் பை m2ன்னு வந்துடுமா. இப்போ நமக்கு எல்லா வேல்யூவும் தெரியும், m1 தெரியும், r1 தெரியும், m2 தெரியும், r2 தெரியும். கொஷினில் கொடுத்துருக்காங்க. m1 எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்க. ஸோ m1 என்ன சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம், 2 டிவைடட் பை r1 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு r1 என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே 4 ஹோல் ஸ்கொயர் பண்ணியாச்சு, இன்ட்டு அதே மாதிரி r2 வந்து 7 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை m2 வந்து கொஷினில் 3 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 2 அப்படியே எழுதிக்கிட்டோம், 7 7s are 49, நெக்ஸ்ட்டு 4 4s are 16 இன்ட்டு 3. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 இன்ட்டு 49 பண்ண போகிறோம். பண்ணால் 9 2s are 18 8, நெக்ஸ்ட்டு 4 2s are 8 + 1 98ன்னு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு 16 இன்ட்டு 3 பண்ண போகிறோம். 16 இன்ட்டு 3 பண்ணால் 3 6 are 18 8 பேலன்ஸ் 1, நெக்ஸ்ட்டு 3 1s are 3 3 + 1 4 48. அப்போ என்ன கிடைக்குது, 98/48ன்னு கிடச்சிருச்சு. இப்போ இது நம்மளால் கேன்சல் பண்ண முடியுமா, 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா. 2 4s are 8 பேலன்ஸ் 1 வருமா, அப்போ 2 9s are 18. அதே மாதிரி இங்கே 2 2s are 4 2 4s are 8, அப்போ 49/24. அப்போ g1/g2 என்ன கண்டுபிடிச்சிட்டோம், 49/24ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க ரேஷியோ ஃபார்மில் எது சொன்னாங்க, அதனால் g1 is to g2 equal to 49 is to 24.